எங்க அண்ணன் வந்து தோசை சாப்பிட ஆரம்பிச்சா 1, 2, 3லலாம் முடிக்க மாட்டான். அவனுக்கு 10, 15 தோசை அது போகும். டேய் 42 தான்டா சாப்பிட்டுருக்கேன். 50 சாப்பிட்டாச்சுனே. டேய் கோட்டை வேணா எண்ணி பாடுறா. 42 தான்டா. 50 சாப்பிட்டு எனக்கு தெரியாதா? வச்சு எனக்கு தெரியாதா 42 தான் சாப்பிட்டேன்னு. முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எல்லா கோட்டையும் அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் அலாரம் வச்சு எந்திரிச்சு தோசை சாப்பிட்றதுக்குன்னே எதில் எந்த தோசை ஷாப் வந்தாலும் அலாரம் வச்சு போயிடுவாங்க. ஒவ்வொரு 12, 5 ஆனவன கூப்பிடுவேன். குபுக்குன்னு வந்து சோழியம் வச்சு புரியுதா? ஆனா இங்கேயும் 13 தோசை திங்கிறவனுக்கு நடந்தா சார் 13 எல்லாம் இல்ல சார், அவன் 18, 20 கூட போயிடும் சார். யாரு அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. நான் இந்த அளவுக்கு யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. போச்சு. பிரியாணியை பற்றி பரவலாக பேச முடியும் என்றால் தோசையை பற்றியும் பேச முடியும். தோசைக்கு ஒரு சோவா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் வெளியில கேட்கும். இப்ப உண்மைதான். எனக்கு போட்டியா? எது? யாரா அவன்? எனக்கு போட்டியா? போட்டானா? நீயும் புலம்புவியா? நான் புலம். ஐ மேட் ஆஃப் தோசை அப்படின்னு சொன்னா எந்த லெவலுக்கு உங்களுக்கு தோசை பிடிக்கும்? நான் சின்ன வயசுல வந்துட்டு ஃபேமிலி தோசை ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். ஒரு தோசை ஃபுல்லா வாங்கினா நான் ஒரே ஆளே சாப்பிட்டுருவேன். ஏட்டியா பொறாம லைட்டா இருந்தாலுமே அந்த தோசை கார்னர் போனா எனக்கு அது ரொம்ப ஆசை. ஏன்னா அவங்க அந்த ஊத்தும் போதே ஒரு சவுண்டு, அந்த ஒரு நெய் ஸ்மெல் வரும். டேய் ஏமா ரெடி பண்றா? பசிக்குதுடா. நிறைய புது டிஷ் பார்த்தா கூட தோசை நம்ம டெய்லி வீட்ல சாப்பிட்டா கூட எனக்கு அதை போயிட்டு டேஸ்ட் பண்ணிடணும். இவர் தாங்க தோசை ரசிகரே. இந்த பார்வையா இருக்கு. போதுமான்னு கேட்டான்னா வந்து அது சாப்பிட்ற மூத போயிடுமா. அவன் நின்று சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணி தோசை போட்டு கொடுக்கணுமா. ஆமா, ஒரு குழந்தை சாப்பிடும்போது இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், போருமான்னு கேட்டோன்னா அவனோட மைண்ட் செட் என்ன ஆகும்? அம்மா அம்மா அங்கிட்டு போடி. ஐயா அம்மா தாயே, உன்னை பத்தி ஒரு பாட்டு பாடலாம் நினைச்சா காப்பி ஆடு குடுக்கறாமா அந்த நாய். ஏன்னா அது கொஞ்சம் உருகிடும். ஓகே, முத 3 தோசை மிளகாப்பொடி, ரெண்டாவது 3 தோசை கெட்டி சாம்பார், மூணாவது 3 தோசை நெய்யும் சர்க்கரையும். அதுக்கப்புறம் சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? தோசை முருகலா ஒரு 10 எடுத்துக்க, ஒரு 20, 25 வடை எடுத்துக்க, ஒரு 40, 45 இட்லி எடுத்துக்க. உடனே வேணும் சார். இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்கீங்க, 20 மினிட்ஸ் ரெடி ஆயிடும் சார். ஆக்சுவலாக நான் 9 o'clock தோசை போட உட்கார்ந்தேன்னா நைட்டு 30, 10:45, 11 o'clock வரைக்கும் அந்த அடுப்பும் நானும் மட்டும் தான் இருப்போம். பக்கத்துல குட்டி ஸ்டூல போட்டு அவன் உட்காந்துப்பான். காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க.